அன்பர்களே, இந்த பதிவில் நாம் ஈரான் வல்லரசாக மாறுகிறதா, அமெரிக்கா தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கிறதா என்பது பற்றி பார்ப்போம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த 5 மாதங்களுக்கும் மேலாக அவ்வப்போது தொடர்ந்தும் இடைவெளி விட்டும் போர் நடந்து வருவதை நாம் அனைவரும் அறிவோம். இதன் காரணமாக உலக அளவில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டும் வருகிறோம். இந்த போரானது தற்போது மிகவும் தீவிரமடைந்து வருகிறது. தொடர்ச்சியாக கடந்த 12 நாட்களாக இருதரப்பினரும் மாறி மாறி கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈரான் நாடானது இந்த போரில் உலகத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவில் தங்களது சக்தியை வெளிப்படுத்தி வருவதன் மூலம் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது ஒரு தப்பு கணக்கு போட்டு சில நாட்களில் முடித்து விடலாம் என்று ஆரம்பித்த போர் இது. இன்று இந்த போர் முனையில் இருந்து வெளியேறும் வழி தெரியாமல் அமெரிக்கா விழிபிதுங்கி நிற்கிறது. இந்த போரின் மூலம் அமெரிக்கா தொடர்ந்து பின்னடைவையே சந்தித்து வருகிறது. அவர்களுக்கு இது எந்த பலனையும் தொடர்ந்து அடைந்து கொள்ள முடியாத போராகவே அமைந்துள்ளது. அதே நேரம் இந்த போரை ராஜதந்திர ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் எதிர்கொண்டு கையாள்வதன் மூலம் ஈரான் நாடானது தன்னை ஒரு வல்லரசாக உலகில் நிலைநிறுத்தி கொண்டுள்ளது. இன்று ஈரான் நாடு என்பது ஒரு இஸ்லாமிய வல்லரசு நாடாக உருவெடுத்து நிற்கிறது. சமீபத்தில் ஜோர்டான் நாட்டில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகள் மீது ஈரான் நடத்திய தொழில்நுட்ப துல்லிய தாக்குதலானது அமெரிக்க அதிபர் ட்ரம்பை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்கா தற்போது நாளுக்கு நாள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது. ஈரானும் சற்றும் சளைக்காமல் எதிர் தாக்குதல்களை நடத்தி அமெரிக்க தரப்பினர்களுக்கு கடும் நட்டத்தை ஏற்படுத்தி வருகிறது. இரு தரப்பினர்களின் தாக்குதல்களும் தீவிரமடைந்து வரும் அதே வேளையில் மேலும் மேலும் விரிவடைந்தும் வருகிறது. அமெரிக்கா தொடர்ந்து ஈரானை மிரட்டியும் அச்சுறுத்தியும் வருகிறது. ஆனாலும் இதுவரை ஈரான் எந்த இடத்திலும் விட்டு கொடுத்ததாகவோ பின்வாங்கியதாகவோ பணிந்து போனதாகவோ தெரியவில்லை. ஈரான் ஒரு நீடித்த போருக்கு தயாராக இருப்பதாகவே தெரிகிறது. அப்படி போரிட்ட அனுபவமும் அதற்கு உள்ளது. ஆனால் அமெரிக்கா தொடர்ந்து குறுகிய கால போருக்கே ஆயத்தமாக உள்ளதாக தெரிகிறது. தற்போதைய சூழலில் ஈரானின் உச்ச தலைவர் மொஜிதபா காமேனி மிகவும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து கொண்டு இந்த போரை வழிநடத்தி வருகிறார். தற்போது ஈரான் நாடானது தங்களது கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் மிகுந்த எச்சரிக்கையாக செயல்பட்டு வருகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தி விட்டதாக ஈரான் தலைவர்கள் நம்புகிறார்கள். மேலும் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் தொடர்ந்து தாங்கள் ஏமாற்றப்படுவதையும் மிரட்டப்படுவதையும் அவர்கள் நன்கு உணர்ந்து கொண்டுள்ளனர். ஆகவே ஈரான் தலைவர்கள் இவ்வாறான ஒரு போர் சூழல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் என்றாவது ஒரு நாள் வந்தே தீரும் என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பே சரியாக கணித்ததோடு அதனை எதிர்கொள்ளும் விதத்தில் தங்களையும் தங்கள் நாட்டையும் பல ஆண்டுகளாக கட்டமைத்து வந்துள்ளனர். தற்போதைய போர் சூழலில் ஈரான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அவர்கள் கண்ணுக்கு கண் என்பதே தங்கள் நாட்டின் பாதுகாப்புத்துறை கொள்கை என்றும், மேலும் தங்கள் நாட்டின் உள்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா குறிவைத்து தாக்குதல் நடத்தினால் நாங்களும் பதிலுக்கு மத்திய கிழக்கில் உள்ள உட்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குவோம் என்று கூறியுள்ளார்.
இந்த சூழலில் யமன் ஹவுதிகள் செங்கடல் பகுதியில் சவுதி அரேபியாவின் 2 சூப்பர் டேங்கர் எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதில் அந்த கப்பல்கள் தீப்பற்றி எரிந்து வருகிறது. இதன் மூலம் நான் இந்த போரானது மேலும் விரிவடைந்து வருவதையும் விரைவில் பல பகுதிகளில் தரைவழி தாக்குதல்கள் நடக்க வாய்ப்பு உள்ளதையும் உணர முடிகிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.